உங்க குடும்பத்துல சேமிக்கக்கூடிய நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சம்பாதிக்கக்கூடிய நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க பண்ணக்கூடிய விஷயம் கண்டிப்பா உங்க பேர்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு நினைப்பாங்க. மறக்காம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்பத்துல நீங்க மட்டும் தான் சம்பாதிக்கக்கூடிய நபர். அது நீங்க ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம். நீங்க உங்களுடைய குடும்பத்துக்கு மாசம் ஒரு 50,000 ரூபாய் உங்க செலவாகுது அப்படின்னா, நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பம் பிரச்சனை இல்லாம சூப்பரா போயிட்டு இருக்கும். ஒருவேளை சம்பாதிக்கக்கூடிய நபர் அந்த குடும்பத்துல திடீர்னு அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுது அப்படின்னா, அந்த குடும்பத்தினருடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைங்க ஒரு நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க, இல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க வேலைக்கு போகல அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி பண்றது? அந்த குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி செலவுக்கு யார் பணம் கொடுப்பாங்க? இன்னைக்கு எல்லாருமே நமக்கு சுத்தி இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அப்போ நீங்க வீட்டுல சம்பாதிக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை அவங்களுக்கான எல்லா வழிமுறைகளையும் பண்றதுக்கு உங்க கையில தான் இருக்கு. நீங்க வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா உங்க பேர்ல 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஒருவேளை அந்த குடும்பத்துல சம்பாதிக்கக்கூடிய நபருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 50 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துல யார் நீங்க நாமினியா போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்துடும். அந்த குடும்ப நபருடைய குழந்தைகள் கல்விக்காக யார்கிட்டயோ கையேந்தக்கூடிய சூழல் இருக்காது. அவங்க எதிர்காலமும் உறுதி செய்யப்படும். என்னங்க, நான் இருக்கிறப்பவே நான் இல்லாம போனா என் குடும்பத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, திருமணம் அப்படிங்கறதோ குடும்பம் அப்படிங்கறதோ அது சும்மா விட்டுட்டு போறது கிடையாது. அது ஒரு முழு பொறுப்பு. அது ஒரு டிசிப்ளின்டான லைஃப் ஸ்டைல். அப்போ அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு சம்பாதிக்கக்கூடிய நபர் இருக்காங்க அப்படின்னா அவர்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கிறதும் கடைசி வரைக்கும் அவங்களுடைய, அதாவது அவங்க சொந்த கால்ல நிக்கிற வரைக்கும் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது சம்பாதிக்கக்கூடிய நபருடைய பொறுப்பு தான். அப்போ அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க இன்னைக்கு 1 கோடி ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்தா கூட உங்களுக்கு வருஷத்துக்கு 12,000 13,000 தான் நீங்க கட்டக்கூடிய சூழல் இருக்கு. நீங்க 25 வயசுல அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு அது மிக 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 உபயோகமானதா இருக்கும். இப்ப வரைக்கும் நீங்க என்ன சேவிங்ஸ் வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கான டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது முழுமையா ஒரு குடும்பத்துக்கு அவசியம்.